ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 43. முகிலன் தன் மகனை தன் கண்ணெதிரே அந்த இரத்த காட்டேரிகள் தூக்கிச் செல்வதைக் கண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த இடத்திலேயே அப்படியே மடங்கி உட்கார்ந்து அழுதான். டே மிதுன், நீ ஏண்டா இந்த நேரத்தில் வெளியே வந்த? இன்னும் ஒரே 1 மாதம்தானே இருக்கு. அதுக்கப்புறம் உன்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணியிருப்பேனே. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே மிதுன். இப்போ நான் இங்கே இருந்து எப்படி உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன்? இப்படி ஆயிடுச்சே, எல்லாமே போச்சேடா. இதை நான் எப்படி போய் பிந்துக்கிட்ட சொல்லுவேன்? அவள் எப்படி இதை தாங்குவா? கதறினான் முகிலன். ஓவென்று அழுதான். பிறகு சிறிது நேரம் கழித்து பிந்து அங்கே தனியாக இருப்பாளே என்கிற எண்ணத்தில் எழுந்து வீட்டுக்கு நடந்தான். அவனுக்கு இந்த விஷயத்தை தன் மனைவியிடம் சொல்வதற்கு கூட தயக்கமாக இருந்தது, பயமாக இருந்தது. ஆனால் சொல்லித்தானே ஆக வேண்டும். இதை மறைக்க முடியாது அல்லவா? வீட்டினுள் நுழையும் போதே இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த பிந்து அவனுடன் மிதுன் வருகிறானா என்று பார்த்தாள். இல்லை என்று தெரிந்ததும், ஏங்க மிதுன் எங்க? பின்னாடி வர்றானா? எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வெளியே நிற்கிறானா என்று வெளியே எட்டி பார்த்தாள். அங்கும் காணாமல் போகவே கொஞ்சம் பதட்டம் மேலிட, மிதுன் எங்கே முகில்? ஏன் வரல? நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வரலையா? அதற்கும் முகிலன் அமைதியாகவே இருந்தான். சொல்லுங்க முகில், மிதுன் ஏன் வரல? அவன் எங்கே போனா? சொல்லுங்க முகில், ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்க என்று அவனை போட்டு உலுக்கினாள். அதற்கு மேலும் பொறுக்க இயலாமல் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தான் முகிலன். பிந்து, நாம் மோசம் போயிட்டோம் பிந்து. எது நடக்கக்கூடாதோ அது நடந்து போச்சு பிந்து. நம்ம மிதுன் சொல்ல முடியாமல் தடுமாறினான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு முகில். நம்ம மிதுனுக்கு என்ன ஆச்சு? அவனை இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா முகில் நீங்கள்? கத்தினாள் பிந்து. நம்ம மிதுனை காட்டேரிங்க தூக்கிட்டு போயிட்டாங்க பிந்து. அவங்க உலகத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அவனை சொல்லிவிட்டு அழுதான் முகிலன். அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள் பிந்து. மற்றொரு பக்கம் அது இரத்த காட்டேரிகளின் உலகம். மிதுன் ஒரு அறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தது. டேடி, மம்மி, எனக்கு பயமாக இருக்கு டேடி. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க டேடி. மம்மி ப்ளீஸ் மம்மி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மம்மி. நீங்கள் பக்கத்தில் வாங்க. இங்கே யாரோ இருக்காங்க மம்மி. அவங்கள பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. என்னை தூக்கிட்டு வந்தவங்க யாருக்கும் தெரியாமல் என்னை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க மம்மி. வாங்க டேடி, சீக்கிரமா டேடி. விடாமல் அழுது கொண்டே இருந்தவன் சிறிது நேரத்தில் அப்படியே மயங்கி விழுந்தான். அதை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த எழிலனுடைய தாய் காட்டேரிக்கு அவனை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. சிறுவனாக இருக்கானே, இவனுக்கு இந்த தண்டனை தேவையா? சொன்னாலும் இந்த காட்டேரி கேட்க மாட்டேங்குதே. இந்த வயதான காலத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையா? போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. இந்த ஜென்மத்தில் இப்படி காட்டேரியாக வந்து பிறந்து கஷ்டப்படுறோம். யாருக்குமே நம்மளை பார்த்தா பிடிக்கவும் இல்லை. எல்லாருமே நம்மளை பார்த்தா பயப்படுறாங்க. அப்படியே ஏதோ பார்க்கக்கூடாததை பார்க்குற மாதிரி அருவெருப்பாக பார்க்குறாங்க. நாம் வாழறதே ஒரு ஈனப்பொழப்பு தான். இப்படி அர்த்தராத்திரியில் பேயாட்டம் அலைஞ்சிக்கிட்டு மனுஷங்க ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு, சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? நமக்கு தான் இதுதான் விதின்னு ஆகிப்போச்சு. எழிலனாவது இந்த ஈனப்பிறவிலேருந்து தப்பிச்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மனுஷனாக மாறி இருக்கான். அவனோட பையனையும் அவன் எப்படியும் மாற்றத்தானே செய்வான். அதுக்குள்ளே இப்படி அரையும் குறையுமா இருக்கிறவனை நாம் இப்படி செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இவ்வாறெல்லாம் யோசித்த தாய் காட்டேரிக்கு மிதுன் மேல் ஒரு தனி கரிசனம் வந்தது. நன்றாக யோசித்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தது. என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, இந்த சிறுவனை இந்த காட்டேரி உலகத்தில் சேருவதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். எப்படியும் அவன் இன்னும் முழு காட்டேரியாக மாறவில்லை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் போல தெரியுது. அது வரைக்கும் இவனை நம்ம காட்டேரி இனத்தில் சேர்த்துக்க முடியாது. அதுக்குள்ளே எப்படியாவது இவனை இங்கே இருந்து தப்பிக்க வைக்கணும்.
சரியான சமயம் பார்த்து அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போய் நம்ம எல்லைக்குள்ளே இருந்து மனுஷ எல்லைக்குள்ளே விட்டுட்டு வந்துடணும். என்ன, அதனால் எனக்கு இங்கே இருக்கிற காட்டேரிகளால் ஏதாவது விபரீதம் நடக்கும். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். இதுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறதில்லை. மிக புனிதமான மனுஷ பிறவியாக மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிற இந்த சிறுவனை நான் எக்காரணத்தை கொண்டும் இங்கேயே வச்சிருந்து முழு காட்டேரியாக மாறுறதுக்கு விடவே மாட்டேன் என்று மனதில் உறுதியாக நினைத்த அந்த தாய் காட்டேரி மிதுனை தப்பிக்க வைப்பதற்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது. இந்த பக்கம் முகிலனும் பிந்துவும் சோகத்தில் பித்து பிடித்தவர்கள் போல் இருந்தனர். மிதுன் காணாமல் போய் முழுதாக ஒரு நாள் முடிந்து விட்டது. இனி தங்களுக்கு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதா? மிதுன் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டுமா? தெரிந்தே கண்முன்னே பெற்ற மகனை பறிகொடுப்பது என்பது ஜீரணிக்கும் விஷயமா? இனி வாழ்ந்துதான் என்ன பயன்? இருவரும் இப்படியெல்லாம் யோசித்தபடி ஆளுக்கொரு மூலையில் உட்கார்ந்திருந்தனர். அழுது அழுது கண்களில் கண்ணீர் கூட வற்றிவிட்ட நிலையில் இருந்தனர் இருவரும். யாருக்கு யார் சமாதானம் செய்வது? இதற்கு ஆறுதல் தான் உண்டா? ஏதாவது அதிசயம் நடக்காதா? தங்கள் மகன் தங்களிடம் வந்துவிட மாட்டானா என்று கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தனர். திடீரென்று முகிலன் ஏதோ தோன்றியவனாய், பிந்து, இங்கே பாரேன் என்று தன் மனைவியை அழைத்தான். அழுது அழுது கண்கள் எல்லாம் வீங்கிய நிலையில் முகிலனை பார்த்தாள் பிந்து. அனைத்தும் முடிந்துவிட்டது, இனி என்ன பேசப் போகிறான் என்கிற ஒரு பார்வையில். எனக்கு என்னமோ மிதுன் நம்மக்கிட்ட திரும்ப வந்து சேர்ந்துருவான்னு தோணுது பிந்து. திடீர்னு என் மனசு அப்படி சொல்லுது. நீ வேணா பாரேன், கண்டிப்பாக நம்ம மிதுன் நம்மக்கிட்ட வந்துடுவான். நிஜமா வாங்க, நம்ம மிதுன் வந்துடுவானா? அவனுக்கு ஒன்றும் ஆகாதில்ல? வந்துடுவான்ல? எனக்கு அவன் வேணுங்க. மிதுன் வேணும் எனக்கு. அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவன் வேணும் எனக்கு, வேணும் முகில். அழாதே பிந்து, கண்டிப்பாக மிதுன் வந்துடுவான். வா, நாம் அங்கே போவோம். அவனை எந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போனாங்களோ அங்கே போவோம். வா, மிதுன் வருவான். நம்ம மிதுன் வருவான், வா. மனதில் உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சொல்ல, அது நல்ல ஒரு உணர்வாகப்பட முகிலன் பிந்துவை அழைத்து கொண்டு வேகமாக சென்றான். இருவரும் தங்கள் எல்லை முடிவுறும் இடத்தில் வந்து நின்று கொண்டனர். அத்தியாயம் 44. முகிலன் காணாமல் போன மிதுன் கண்டிப்பாக தங்களிடம் திரும்ப வருவான் என்று உள்மனம் கூறுவதாக கூறி அந்த இரவில் பிந்துவையும் அழைத்து கொண்டு எல்லை முடியும் இடத்தில் வந்து இருவரும் நின்று காத்திருந்தார்கள். ஆனால் வெகு நேரம் நின்றும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. விடிவதற்கு சிறிது நேரம் முன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும் நிலையில் கிளம்பி வீடு வந்து சேர்கின்றனர். ஆனால் மிதுன் நமக்கு கிடைப்பான் என்கின்ற தனது நம்பிக்கையை மட்டும் கைவிடவில்லை முகிலன். மீண்டும் மறுநாள் இரவும் அதேபோல் சென்று காத்திருக்க ஆரம்பித்தனர். இந்த பக்கம் காட்டேரிகளின் உலகம். மிதுனை ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கிறது தந்தை காட்டேரி. ஆனால் இது தாய் காட்டேரிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவனை அங்கிருந்து எப்படியும் தப்பிக்க வைப்பது என்கிற எண்ணத்துடன் அதற்கான சமயத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அந்த ஒரு சந்தர்ப்பம் மறுநாளே கிடைத்தது தாய் காட்டேரிக்கு. அன்று அவர்கள் உலகத்தில் திருவிழா நடந்தது. எப்போதும் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் அந்த திருவிழாவில் அவர்கள் அனைவரும் அலைந்து திரிந்து கொண்டு வந்த மனித இரத்தத்தை ஆடல் பாடலுடன் கொண்டாடி மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாகவே அதை குடிப்பார்கள். வயிறு முட்ட குடித்துவிட்டு அந்த மகிழ்ச்சியிலும் போதையிலும் அனைவரும் ஆளுக்கொரு பக்கமாக சுருண்டு கொள்வார்கள். அன்றும் அப்படித்தான். விழா முடிந்து அனைவரும் சுருண்டு கிடந்தனர். ஆனால் தாய் காட்டேரி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த சிறுவனை தப்பிக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் மட்டும் போதை ஏறும் அளவுக்கு குடிக்காமல் மிதமாக குடித்து தெளிவாக இருந்தது. அனைவரும் சுருண்டு விழுந்தவுடன் வேகமாக வந்து அந்த அறைக்கதவை திறந்து அங்கு பாதி மயக்கமாக கிடந்த மிதுனை தட்டி எழுப்பியது. சிறுவனே, எழுந்து கொள், சீக்கிரம். திடுக்கிட்டு எழுந்த மிதுன் அங்கு நின்றிருந்த காட்டேரியை பார்த்து பயந்து அழ ஆரம்பித்தான். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் டேடி கிட்ட போகணும் என்று சொல்லி அழுதான். அந்த காட்டேரி மிதுனை பார்த்து கனிவுடன் கூறியது, சிறுவனே, நான் உன்னை இங்கிருந்து தப்பிக்க வைக்கத்தான் வந்திருக்கிறேன். என்னை பார்த்து பயப்படாதே. அழாதே சிறுவனே. நான் உன்னை தூக்கி கொண்டு போய் நாங்கள் உன்னை அழைத்து வந்த இடத்திலேயே விட்டு விடுகிறேன். அழக்கூடாது, சரியா?
அந்த காட்டேரி இப்படி கூறியதும் மிதுனுக்கு கொஞ்சம் பயம் தெளிந்து முகம் பிரகாசமானான். அழுகையை நிறுத்தினான். வா, என் பின்னாடி மெதுவாக வா, முதலில் இந்த அறையை விட்டு வெளியே செல்வோம் என்று அது முன்னே சென்றது. மிதுன் அதன் பின்னாடியே சென்றான். வெளியே வந்ததும் அது கழுகாக மாறியது. மிதுனை தூக்கி கொண்டது. மிதுனுக்கு பயமாக இருந்தாலும் அங்கிருந்து தப்பித்து செல்லப் போகிறோம் என்று தெரிந்து அமைதியாக இருந்தான். அந்த கழுகு அவனை தூக்கி கொண்டு பறந்தது. சிறிது தூரம் சென்றதும் கீழே இறங்க ஆரம்பித்தது. அங்கு காட்டேரி உலகத்தில் திடீரென்று போதை தெளிந்து முழித்து பார்த்த தந்தை காட்டேரி மிதுனை அடைத்து வைத்திருந்த அறைக்கதவு திறந்து கிடந்ததை கண்டதும் நடந்ததை யூகித்து விட்டது. தாய் காட்டேரி தான் அவனை தப்பிக்க வைத்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு கோபத்துடன் கத்தியது. பிறகு அதுவும் கழுகாக மாறி அவர்களை தேடிக்கொண்டு வேகமாக பறக்க ஆரம்பித்தது. சிறிது தூரம் சென்று இறங்க ஆரம்பித்ததும் அது மிதுனை தூக்கி கொண்டு பறந்து கொண்டிருந்த தாய் காட்டேரியை பார்த்துவிட்டது. உடனே கத்திக்கொண்டே அவர்களை துரத்த ஆரம்பித்தது. தந்தை காட்டேரி கத்திய குரல் கேட்டு அது தங்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட தாய் காட்டேரி இன்னும் வேகமாக பறந்தது. இரு கழுகுகளும் வேகமாக பறக்க மிதுனின் இதயம் பயத்தில் லபோ திபோ என்று அடிக்க அது பறந்து அவர்களின் எல்லை முடியும் இடத்தில் வரும்போது தந்தை கழுகும் அருகில் வந்துவிட்டது. அதற்குள் தாய் கழுகு மிதுனை இறக்கிவிட்டு அவர்களுடைய எல்லையில் இருந்து மனிதர்களின் எல்லைக்குள் வேகமாக தள்ளிவிட்டது. மிதுனை தன்னிடம் இருந்து தள்ளி விடுவதற்கும் தந்தை கழுகு பின்னால் இருந்து தாய் கழுகை பிடிப்பதற்கும் சரியாக இருந்தது. ஒரு வினாடி தவறி இருந்தாலும் அது மிதுனையும் சேர்த்து பிடித்திருக்கும். ஆனால் அதற்கு முன் காப்பாற்றிவிட்டோம் என்று சந்தோஷப்பட்டது தாய் காட்டேரி. மிதுன் கையில் கிடைக்காத கோபத்தில் தந்தை கழுகு தாய் கழுகுடன் சண்டை போட ஆரம்பித்தது. டேடி டேடி என்று கத்தினான் மிதுன். மிதுன் கீழே விழும்போதே தன் தந்தையையும் அங்கிருந்த தன் தந்தையும் தாயையும் பார்த்து விட்டான். டேடி என்று அழைத்து கொண்டே இந்த பக்கம் வந்து விழுந்தான். மகனுக்காகவே பரிதவிப்புடன் காத்திருந்த இருவரும் உடனே ஓடிச் சென்று மகனை பிடித்து கொண்டனர். முகிலனும் பிந்துவும் மிதுனை கட்டி கொண்டார்கள். மிதுன் மிதுன் வந்துட்டியாடா? இருவரும் அவனை மாறி மாறி முத்தமழை பொழிந்தார்கள். டேடி, மம்மி. அவனும் இருவருக்கும் முத்தம் கொடுத்தான். மூவரும் கண்களில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு கொடூரமான சத்தம் கேட்கவே மூவரும் தலையை தூக்கி பார்த்தார்கள். அங்கு மேலே ஆகாயத்தில் இரு கழுகுகளும் சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த மிதுன், பயமா இருக்கு டேடி, வாங்க போகலாம் என்று அழைத்தான். மூவரும் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பி வீட்டை சென்றடைந்தனர். உள்ளே நுழைந்ததும் மகனை இருவரும் கட்டி கொண்டனர். ஏன் மிதுன், இப்படி எங்களுக்கு தெரியாமல் வெளியே போன? நாங்கள் சொல்லியிருந்தோம்ல கண்ணா, நைட் டைமில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. ஏன் இப்படி பண்ணடா? சாரி மம்மி, தெரியாமல் போயிட்டேன். அன்னைக்கு நைட் ரொம்ப நேரமாக தூக்கமே வராமல் முழிச்சிட்டு இருந்தேன் மம்மி, அதனால தான். சரி, இந்த நேரத்தில் தான் யாரும் இருக்க மாட்டாங்களே, போய் பார்ப்போன்னு கிளம்பிட்டேன் மம்மி. கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடலான்னு தான் மம்மி போனேன். ஆனால் எனக்கு தெரியாமல் ரொம்ப தூரம் போயிட்டேன் போல். இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது மம்மி. உன் பர்த்டேக்கு இன்னும் 20 days மட்டும்தான் இருக்குது. நீ அது வரைக்கும் பத்திரமா இருக்கணும் மிதுன். ஈவினிங் ஆனப்புறம் வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, சரியா? டேடி மம்மி சொன்னால் கேட்பல்ல? கேட்பேன் டேடி. இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் டேடி. சாரி மம்மி, சாரி டேடி. அவங்க என்னை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க டேடி. எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? சரி சரி, அதை மறந்துடு. இனிமேல் அதை பற்றி பேச வேணாம், சரியா? ஓகே டேடி. சரி, நீ போய் முகம் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே மம்மி. எழுந்து உற்சாகமாக சென்றான் மிதுன். நாட்கள் நகர்ந்தன. மிதுனுக்கு மறுநாள் பிறந்த நாள். 10 வருடங்கள் நிறைவடைய போகிறது. முகிலனுக்கும் பிந்துவுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மிதுனும் உற்சாகமாக காணப்பட்டான். டேடி, எனக்கு 10 years கம்ப்ளீட் ஆனப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா சொன்னீங்கல்ல டேடி, நாம் எப்போ சந்தியா ஆண்டி வீட்டுக்கு போகிறோம்? நாளைக்கு உனக்கு பர்த்டேக்கு கேக் கட்டிங் இருக்குல்ல, அதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. சந்தியா ஆண்டியும் ஃபேமிலியோடு வருவாங்க. அவங்களே நாளைக்கு சொல்லுவாங்க எப்போ வரலான்னு. ஓகே?
எனக்கு சரியாயிடும்ல மம்மி, நான் முந்தி இந்த மாதிரி நார்மல் ஆகிடுவேன்ல? கண்டிப்பாக மிதுன், சீக்கிரமாக சரியாயிடுவேன். மிதுன் சிரித்து கொண்டே விளையாடச் சென்றான். மறுநாள் காலையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு மிதுனின் நண்பர்கள் அனைவரும் வந்தனர். சந்தியாவும் குடும்பத்தோடு வந்திருந்தாள். ஹாப்பி பர்த்டே மிதுன். தேங்க்யூ ஆன்ட்டி. பரிசு பொருட்கள் குவிந்தது. பிறகு கேக் கட்டிங் நடந்தது. கொண்டாட்டம் இனிதே முடிந்தது. சந்தியா விடைபெறும் வேளையில் பிந்து கேட்டாள், அப்புறம் சந்தியா, நாங்கள் மிதுனை எப்போ வளைச்சிட்டு வரலாம்? நாளைக்கே வாங்க, இனியும் வெயிட் பண்ண வேண்டாம். மிதுனின் முகம் பிரகாசம் அடைந்தது. நாளைக்கு மார்னிங் வரட்டுமா? எனக்கு மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்குது பிந்து, முடிச்சுட்டு மதியம் வந்துடுவேன். நீங்கள் மதியம் ஒரு 3 மணிக்கு கூட கிளம்பி வாங்களேன். நாளைக்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சந்தியா. மறுநாள் திட்டமிட்டபடி மதியம் சரியாக 3 மணிக்கு முகிலனும் பிந்துவும் மிதுனை அழைத்து கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டனர். ஆனால் சந்தியா வீட்டுக்கு அவர்கள் சென்றடையும் போது அவர்களுக்கு அங்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மூவரும் காரை விட்டு இறங்கும் போதே கவனித்தனர். சந்தியா வீட்டின் முன்பு பெரிய கூட்டம் இருந்தது. ஆங்காங்கே மனிதர்கள் நின்றிருந்தனர். என்ன ஏது என்று ஒன்றும் புரியாமல் அங்கு நின்றிருந்த மனிதர்களை குழப்பத்துடன் பார்த்து கொண்டே உள்ளே சென்றனர் மூவரும். அங்கு நடு ஹாலில் சந்தியா உடலில் மாலை போட்டு பிணமாக படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.